டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. வில்லன்ஸ், எஸ், வில்லன்ஸ்ன்றது ஒரு படத்துல கதைன்றது எவ்வளவு முக்கியமோ அது போல அந்த கதையில வர வில்லன்ற கேரக்டரும் முக்கியம் தான். ஏன்னா நெகட்டிவ்னு ஒண்ணு இருந்தா தானே பாசிட்டிவ்ன்ற ஒன்னையே உருவாக்க முடியும்ன்ற மாதிரி வில்லனால தான் ஒரு ஹீரோவையே உருவாக்க முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு படத்துல வில்லனோட ரைட்டிங் பக்காவா இருந்தாலே போதும் பாதி படம் ஜெயிச்சா மாதிரி தானே. இந்த வில்லன்றது ஒரு கேரக்டரா தான் இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கலாம், இல்ல ஹீரோவோட ஒரு கேரக்டரிஸ்டிக்கா கூட இருக்கலாம். இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நீ எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அதோட ரைட்டிங் பக்காவா இருக்கணும். அவ்வளவுதாங்க மேட்ரு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச இல்ல ஒரு ஜெயிச்ச லெஜெண்டரியான படத்தை எடுத்து பாருங்களேன், அந்த படத்துல வில்லனோட கேரக்டர் பக்காவா இருந்திருக்கும். இப்படி ஒரு வில்லனா காட்டுறது என்னன்னா அவனோட நியாய தர்மங்கள் அண்ட் அந்த படத்துல ஹீரோவோட நியாய தர்மங்கள் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீரோவோட இன்டென்ஷன் சரியானதா இருக்கும், வில்லனோட இன்டென்ஷன் ஒரு கெட்ட இன்டென்ஷனா இருக்கும். அதனாலேயே அவன் பண்ற விஷயங்கள்லாம் கெட்டதா இருக்க போய் அவன் வில்லனாவும் இருப்பான். பட் ஒரு சில படங்கள்லாம் இருக்குதுங்க, அதுல வில்லன் பண்ற விஷயங்கள்லாம் கரெக்டானதா இருக்கும். ஈவன் தோ ஹீரோ தான் தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா நல்லது பண்ற இல்ல நல்லவனா இருக்க அந்த கேரக்டர் வில்லனாவோ, கெட்டது பண்ணி கெட்டவனா இருக்க அந்த கேரக்டர் ஹீரோவாவும் காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 10 படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ரேங்கிங் ஒன்னும் கிடையாது, சும்மா ரேண்டமா சொல்றேன் கேளுங்க. சோ வணக்கம் டோலர்களே. வாட் இஃப் தி வில்லன் வாஸ் ரைட்? அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமை முருகேஷ். எருமையா? நான் இந்த டாபிக்க சொல்றப்பவே உங்க மைண்டுக்கு முதலாவதா இந்த படம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2010ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான எந்திரனோட சீக்வல் பண்ண போறோம், பார்ட் 2 பண்ண போறோம் அப்படின்னு சொன்னப்போவே ஒரு கேள்வி இருந்தது. என்னன்னா எந்திரன்ல சிட்டிக்கு வில்லன் சிட்டி தான்ற மாதிரி நானே வில்லன் நானே ஹீரோ கான்செப்ட் தான். சோ இதோட பார்ட் 2ல என்ன வில்லனா வரப்போகுது, எதை வில்லனா காட்ட போறாங்க அப்படின்ற டிஸ்கஷன் இருக்கும்போது தான் அக்ஷய் குமார் உள்ள வராரு. இனிஷியலா அவரோட லுக்கு, பறவை மாதிரியான கெட்டப் இதெல்லாம் பார்த்துட்டு ஏலியன்ஸ் இந்த உலகத்துக்கு வராங்க, அவங்க கிட்ட இருந்து சிட்டி இந்த உலகத்தை காப்பாத்துறது தான் கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான தியரிஸ் எல்லாம் இருந்தது. வழக்கமா நீங்க அமெரிக்கா வழிக்கு என்னடா வருவீங்க, இப்ப என்னடா எங்க ஊர் வழிக்கு வந்திருக்கீங்க? ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது இது ஏலியன்ஸ் டைம் டிராவல் மல்டிவர்ஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு ஹை பட்ஜெட் பேய் படம்னு. பக்ஷிராஜனோட கோரிக்கை என்னங்க, ஒரு நியாயமான கோரிக்கை தானே, பறவைகள்லாம் சாகக்கூடாது, சோ லோ ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்ணுங்கன்னு. அவர் செத்து பேய் ஆனதுக்கு அப்புறம் கூட சாரிங்க ஆரா நெகட்டிவ் எனர்ஜி ஆனதுக்கு அப்புறம் கூட மனுஷன் இதுக்காக தான் பாடுபட்டு இருப்பாரு. ஆனா சிட்டி, அதுவும் ரெட் சீப் போட்ட சிட்டி என்ன பண்ணுது, அவர் அழிச்சிருது. இதுதான் கிளைமேக்ஸ். பக்ஷிராஜன் கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துற சிட்டியை பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு எப்பா யாராவது பக்ஷிராஜனை சிட்டி கிட்ட இருந்து காப்பாத்துங்கப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் பரிதாபப்படுற நிலைமைக்கு போயிடுச்சுங்க கிளைமேக்ஸ். அதுவும் குறிப்பா அந்த சிட்டி 3.0 கிளைமேக்ஸ்ல ஒன்னு வந்து புறாத்தலையை திரிகிறவேன்னு சொல்றலாம் பங்கோங்க. 11 இப்போ ரீசெண்டா வந்து ட்ரெண்டான ஒரு மூவிங்க இது. இந்த படத்தோட கதைன்னு பாத்துட்டீங்கன்னா சிட்டில தொடர்ந்து கொலைகளா நடக்கும், அது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாரு. ஏன்னு பார்த்தா அவருக்கு ஒரு ட்வின் பிரதர் இருப்பாரு. சோ ஃபிளாஷ்பேக்ல இவங்க எல்லாம் ஒரு ஸ்கூல்ல படிப்பாங்க, ட்வின்ஸ் மட்டுமே படிக்கிற ஸ்கூல். அங்க இவரோட ட்வின் பிரதரை ரொம்ப புலி பண்ணுவாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட்ல அவர் செத்தும் போயிடுறாரு. சோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக அந்த இன்சிடென்ட்க்கு காரணமா இருந்த எல்லா ட்வின்ஸையுமே கொலை பண்ணுவாரு. சோ இந்த படத்துலயுமே பாத்துட்டீங்கன்னா வில்லனா இருக்க ஹீரோவோட மோட்டிவ் கரெக்டா தான் இருக்கும். அவர் எந்த ஒரு நார்மல் பீப்பிளையுமே கொலை பண்ணிருக்க மாட்டாரு, எக்ஸெப்ட் அவரோட ட்வின்ஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்தவங்கள தவிர. இந்த படத்துல அவர் பண்ணதை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு டயலாக்கே இருக்கும். நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்றீங்க, மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியல. இந்த டயலாக தாங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ் ரீல்ஸ்னு எல்லாரும் போட்டு இருந்தாங்க படம் வந்தப்போ. என்னன்னா இந்த படம் தியேட்டர்ல வந்தப்போ பெருசா யாரும் பேசல, பட் ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா தான் படம் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பேசி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல வந்தப்போவே பாத்துருக்கலாம், நானும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில அவரும் செத்துருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். படம் தொடங்கும் பொழுது யாருப்பா கொலை பண்றது அப்படின்னு கோவப்பட்டு கிளைமேக்ஸ்ல ஐயோ பாவம் பாவர் அப்படின்னு கொலைகாரனுக்கு ஆதங்கப்படுற மாதிரி முடிஞ்சிருக்கும். மின்னலே 2001ல ரிலீஸ் ஆகுதுங்க. GVM ஓட ஃபர்ஸ்ட் மூவி, டைரக்டோரியல் டெபியூ. இந்த படத்தோட கதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அப்பாஸும் மாதவனும் ஒரே காலேஜ்ல படிப்பாங்க. அப்பாஸ் நல்ல பையன், படிக்கிற பையன், மேடி கொஞ்சம் ரவுடி பையன்ற மாதிரியே ரெண்டு பேருக்கும் காலேஜ்ல இருந்தே ஆகாது. அப்படியே கட் பண்ணா காலேஜ் முடிய மேடி ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரு, அப்பாஸ் ஃபாரின் போயிருவாப்ல. சோ இங்க இருக்க மேடி ஒரு பொண்ணை பாக்குறாரு, அதுதான் ரீமா சென். அவங்களுக்கு ஃபாரின்ல ஒரு மாப்பிளை பாத்துருப்பாங்க, அது யாருன்னா அப்பாஸ். சோ மேடிக்கு அந்த ஃபாரின் மாப்பிளை யார் அப்படின்றதெல்லாம் தெரியாது, பட் அந்த ஃபாரின் மாப்பிளையே இவர் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு
ஏமாத்தி ரீமாசன் லவ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அப்பாஸும் வந்துருவாரு, உண்மை தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி எல்லாம் கதை போகும். இப்போ நான் அந்த கதையை நரேட் பண்ணும்போது உங்களுக்கு மேடி தானே வில்லன்ற மாதிரி தோணும். ஏன்னா காலேஜ்ல இருந்தே ரவுடியா இருந்து ஏமாத்தி லவ் பண்ணின்னு மேடியோட கேரக்டர் தான் கொஞ்சம் வில்லனிக்கா இருக்கும். ஆனா இந்த படத்தோட உண்மையான வில்லன் அப்பாஸுங்க. வில்லன்னா வில்லன்னு இல்ல, இந்த மேடிக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் காரணமாவே அப்பாஸ் தான் இருப்பாருன்ற மாதிரி. ஆனா நியாயம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது அப்பாஸ் பக்கம் தான் இருக்கும். பட் ஸ்டில் ஹி இஸ் வில்லன். பட் மேடியோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே அவரை வில்லன்ற மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறமா கிளைமேக்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அப்பாஸே மேடியை ரீமாசன் கூட சேர்த்து வச்சிருவாருன்ற மாதிரி முடிச்சிடுவாங்க. அவளுக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு, ஒண்ணுதான். அதனால தான் அவளை உங்ககிட்டயே அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 5 நாள்ல நீ என்ன தோக்கடிச்சிட்ட, உனக்கு தான். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. படம் பூரா வில்லனா இருந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஆயிருவாப்ல. இப்போ கூட யார்ட்ட வேணாலும் கேளுங்க, மின்னலே படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டா மேடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதோட உண்மையான ஹீரோ அப்பாஸ் தாங்க. மேடி தான் வில்லன். இந்த படம் வந்த போலாம் இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியாவே இருந்தது. குறிப்பா அந்த ஹாரிஸோட மேடி பிஜிஎம் எல்லாம் இருக்கும். இப்படின்னு இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் எலிமெண்டாவே இருந்ததுங்க. ஹிந்திலயுமே இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இவளும் இருந்து என்ன பண்ண, இந்த படத்துல வில்லன் வாஸ் ரைட். ஒருவேளை இந்த படத்தை அப்பாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி இருக்கணுமோ. மின்னலே பத்தி பேசிட்டு ரெமோ பத்தி பேசலாம். எப்படி இந்த நம்பவே முடியாத கதையெல்லாம் ஸ்கிரீன்ல காட்டி நம்ப வைக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரே ஆக்டர் எஸ்கேன்னு தாங்க சொல்லுவேன். ஐ திங்க் ரெமோ இவரோட ஹீரோவா நடிக்கிற 9வது படம் நினைக்கிறேன். இந்த படமும் ஒரு நம்பவே முடியாத கதை தான். ஆனா அதை நம்பும்படியா பண்ணது பிசி ஸ்ரீராம் சாரோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். அதுதான் நம்ம எல்லாருமே மெஸ்மரைஸ் பண்ணிருச்சு. சரி, மின்னலேக்கும் இதுக்கும் என்ன கனெக்ட், இதுல வில்ல யாரடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு கூடவே டிராவல் பண்ணணும்னு பொண்ணு மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு போய் லவ் பண்ணுவாருன்ற மாதிரி எல்லாம் போகும். இப்போ பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனை நிச்சயம் பண்ணிருப்பாங்க. அது ஹீரோக்குமே தெரியும். தெரிஞ்சுமே அவர் லவ் பண்ணுவாரு. அவளுதான் நிச்சயம் ஆயிடுச்சே, கல்யாணம் அவளையே. வேண்டாம் ப்ரோ, அடுத்த ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ. சரி, இப்போ அந்த பையன் கெட்ட பையனான்னு கேட்டா கிடையாது. அவன் வேலைக்கெல்லாம் போய் வெல் செட்டில்டான ஒரு பையன் தான். ஹீரோயினுமே டாக்டரா இருப்பாங்க. ஆனா ஹீரோ எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டாரு. ஊதாரியா சுத்துவாரு, ஹீரோயினை ஸ்டாக் பண்ணுவாரு. ஹீரோயினுக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு படம் பூராமே லவ்னு ஹீரோயினை தாங்குன்னு தாங்கின்னு இருப்பாரு. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல், எல்லா படத்திலும் காதல். இப்போ இவ்வளத்தையும் பண்ற ஹீரோ நல்லவரு. இப்ப அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்கல பையன், அவனை கெட்டவனா காட்டணும்ன்றதுக்காகவே கிளைமேக்ஸ்ல கூட்டு வந்து அவனுக்கு 2 பணக்கார டயலாக கொடுத்து வாண்டடா கெட்டவனா காட்டியிருப்பாங்க. அப்ப கூட எஸ்கே ஒரு டயலாக் பேசுவாப்ல, அரை டிக்கெட் நீ அவனை தர டிக்கெட்ன்றியா? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணுக்கே இப்படி நீச்சல் அடிக்கிறியே. அவனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் ஆகி அவளை கரெக்ட் பண்றதுக்கு இல்லாத ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணி இன்னைக்கு அவளை ஓகே சொல்ல வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு எதிர் நீச்சல் அடிச்சிருப்பான். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? பாவம் அவரே ஃப்ராடுன்றாப்ல. எங்க நான் கேட்ட கேள்வியெல்லாம் ஆடியன்ஸும் கேட்டுருவாங்களோன்னு நீங்க கிளைமேக்ஸ்ல வாண்டடா வில்லனா காட்டியிருந்தாலும் சாவி நியாயம் அவர் பக்கம் தாங்க இருக்குது. பாருங்க, ரெமோ பத்தி பேசிட்டு மான் கராத்தே பேசலாம். அப்படி அண்ணனோட படங்கள் அல்லால வந்துனே இருக்குது பாருங்களேன். மான் கராத்தே ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பீட்டர், மான் கராத்தே பீட்டர் வாலமா போல எதுவுமே செய்யாம சும்மாவே இருக்கக்கூடிய ஹீரோ பீட்டர் ஒரு பாக்ஸரே கிடையாது. பட் 4 மாசத்துக்கு அப்புறமா நடக்க போறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பீட்டரை பாக்ஸர் ஆக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பீட்டர் லவ் பண்றாரு. கிளைமேக்ஸ்ல பாக்ஸரே இல்லாத பீட்டர் உண்மையான பாக்ஸர் பீட்டரை ஜெயிச்சா தான் அவரோட லவ்வே அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற நிலைமைக்கு போயிருவாப்ல. இப்போ இந்த பாக்ஸரே இல்லாத ஹீரோ பீட்டர் உண்மையான பாக்ஸர் கிட்ட போய் கெஞ்சிராப்ல மேட்சை விட்டு கொடுக்க சொல்லி. ஆனா அந்த பீட்டர் மேட்சை விட்டு கொடுக்க மாட்டேன்றாப்ல. இப்ப அவர் வில்லனாச்சே, வில்லனை காட்டணும்ல. அங்கதான் டைரக்டர் பிரில்லியன்ட்டான மூவ் பண்றாப்ல. பாக்ஸர் பீட்டர் கேக்குறான், உன் லவர் அனுப்பி நான் மேட்சை விட்டு கொடுக்குறேன். அதுல மோட்டிவேட் ஆகி கிளைமேக்ஸ்ல பீட்டர் ஆச்சு ஜெயிக்கிறாப்ல. மான் கராத்தே பீட்டர். உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? யாழனிய கேப்பியா? இல்ல இது தேவையா? இல்ல நான் கேக்குறேன், இது தேவையா? நியாயமா பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸர் பீட்டர் இருக்கார்ல, அது அவரோட மேட்சுங்க. அவரு அதுக்காகவே ட்ரெயின் பண்ணி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி எல்லா மேட்சையும் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்திருப்பாரு. பட் ஃப்ரம் ஸ்டார்டிங் எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம வெறும் லக்க மட்டுமே வச்சு ஜெயிச்சு வந்த பீட்டருக்கு ஒத்த வரியில பாக்ஸர் பீட்டர் கேரக்டரை நாஸ்தி பண்ணி வில்லனாக்கி இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் வில்லன் வாஸ் ரைட்.
2019ல ரத்னகுமார் டைரக்ஷன்ல யாரு நம்ம லோக்கி பிரண்ட் அவரோட டைரக்ஷன்ல வந்த படம் தாங்க இந்த ஆடை. ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். ஒரு பொண்ணு ஒரு பில்டிங்ல தனியா ட்ரெஸ்ஸே இல்லாம மாட்டிக்கிறாங்க, எப்படி தப்பி வராங்கன்ற மாதிரி தான். இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆடைனா என்ன, எப்படி ஆடை முக்கியத்துவம் பெறுது, இந்த மார்பக வரி இதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. சரி, இப்ப இந்த பொண்ணு நியூடா சிக்கினதுக்கு காரணம் என்ன? இந்த வில்லனி கேரக்டர் யாருன்னா அது ஒரு பொண்ணு தான். அதாவது இந்த ஹீரோயின் பிராங்க் ஷோ எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாட்டி ரோட்ல ஒரு பிராங்க் ஷோ பண்ண போய் அந்த பிராங்க் ஷோவாலேயே UPSC எக்ஸாம் எழுத போன அந்த பொண்ணு எக்ஸாமை மிஸ் பண்ணி அதனால அவளோட வாழ்க்கையே மாறி போச்சு. அதை ஹீரோயினுக்கு உணர்த்தணும்னு ஒரு நாள் ஃபுல்லா நியூடா அலைய விடுறாங்க. ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. இப்போ இந்த கதையில வில்லன் வாஸ் ரைட், அந்த பொண்ணோட காரணம் சரியானது தான். பட் இதுதான் இந்த படத்தோட டிராபேக்குமே கூட. பொதுவா ஒரு சர்வைவல் த்ரில்லர்ல அந்த படத்துல ப்ராப்ளம்ல மாட்டிக்கிற அந்த கேரக்டர் மேல ஆடியன்ஸுக்கு பரிதாபம் வரணும். ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே, எப்படியா தப்பிச்சிடணுமே அப்படின்னு தோண வைக்கணும். அப்போதான் அந்த மாதிரியான படங்கள் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். ஆனா இந்த படத்துல படம் பூரா ஐயோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது தப்பிச்சிடணுமே அப்படின்னு தோண வைக்கிற நமக்கு கிளைமேக்ஸ்ல இந்த ரீசனை கேட்டது ரெண்டே விஷயம் தாங்க தோணும். ஒண்ணு, இது உனக்கு தேவைதான். ரெண்டாவது, ஒரு பிராங்குக்கு போய் இதெல்லாம் பண்ணாங்களா? சரி, பிராங்கால உங்க லைஃப் போனதுக்கும் இந்த பொண்ணு நியூடா தெரிய விடுறதுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு தாங்க தோணும். இந்த படத்துல பாத்துட்டீங்கன்னா எந்த ஃப்ரேம்லயுமே அந்த நியூடிட்டி தப்பா கன்வே ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கு ரொம்ப சரியா பண்ணிருந்தாங்க. ஆனா நியூடிட்டி அதுக்கான காரணம்னு ஒண்ணு சப்பையா காட்டினதும் அவங்க பண்ண மொத்த உழைப்பும் வீணா போயிருச்சுன்னு தாங்க சொல்லணும். கிளைமேக்ஸ்ல ரத்னகுமார் பேசுற விஷயங்கள்லாம் சரிதான். ஆனா அது அவர் வேற ஒரு ஸ்டோரியில சொல்லியிருக்கலாம். இந்த நியூடிட்டின்றதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லாததுங்க. இது எப்படி ஆகி போச்சுன்னா ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்துட்டு டைனோசருக்கு பரிதாபப்பட்ட நிலைமையா ஆகி போச்சு. இந்த படத்தை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணதுக்கு என்ன கமெண்ட் செக்ஷன்ல கடிப்பீங்களோ தெரியல. ஒரு படம் அதோட ஒரிஜினலை விட ரீமேக் நல்லா இருக்கும்னா அது இந்த படம் தாங்க. ஏன்னா இந்த படமே முன்னாபாய் அப்படின்ற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். ஆனா இது ரீமேக்னே தெரியாத அளவுக்கு கிரேசி மோகன் சார் இந்த படத்தை செதுக்கியிருப்பாப்ல. ரெண்டு படத்தையும் பார்த்தவங்களுக்கு தெரியும் வசூல் ராஜா MBBS எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு. இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும். அப்பாவோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு ரவுடியா இருக்க ராஜா டாக்டராக ட்ரை பண்றாப்ல. ஒரு ரவுடி ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணி டாக்டராக ட்ரை பண்ண பாக்குறான்னு அந்த காலேஜோட டீன் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் அதை தடுப்பாப்ல. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த டீன் கேரக்டர் பிரகாஷ் ராஜ் இருக்கார்ல, அவரோட இன்டென்ஷன் சரியா தான் இருக்கும். ஹீரோ தாங்க ரவுடியா இருப்பாரு, ஃபோர்ஜரி பண்ணி எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ண பாப்பாரு. ஆனா இதெல்லாம் தடுக்கிற பிரகாஷ் ராஜ் நமக்கு வில்லனா தெரிவாரு. ஒரு சில இடத்துல எல்லாம் அவர் மேல ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வெறுப்பு கூட வருங்க. ஓகே, இவன் ஏமாத்திருக்கான்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஓகே காய்ஸ், நாளைக்கு காலையில 8 மணிக்கு அசெம்பிளி ஹால்ல நான் ராஜாராமனை கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சா போதும், அவன் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கலாம். What is wrong with you man? ஆனா இந்த ஹீரோ வில்லன் முரணெல்லாம் தாண்டி அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல நம்மள கிரிப்பா வச்சிருந்ததுக்கு காரணம் கிரேசி மோகன் சாரோட மகிமன்னு தாங்க சொல்லணும். மோரோவர் இது ஒரு ஹோல்சமான படங்க. இதுல நமக்கு இந்த ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக்ட் எல்லாம் நினைக்கவே தோணாது. இப்போ கேட்கலாம் ப்ரோ இந்த லிஸ்ட்ல டிராகன் டான் இதெல்லாம் வரும்லன்னு. டிராகன்ல மிஸ்கின் மோரோவர் வில்லனே கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் நல்லதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அவர் வில்லன்ற மாதிரி எங்கேயுமே போர்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. செகண்ட், இந்த டான் படம் பூரா டாக்ஸிக் பேரண்டிங் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல உனக்காக தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்ற அப்பா கேரக்டர் இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே முடியாது. ஏன்னா அவரோட இன்டென்ஷன் கரெக்டா இருந்தாலும் டாக்ஸிக் பேரண்டிங் தப்பு இல்ல. வேணும்னா அந்த SJ சூர்யா கேரக்டரை இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். மீண்டும் ஒரு ஆண்டவர் படம் தெனாலி 2000ல ரிலீஸ் ஆன படம். இது எப்படி பார்த்தாலும் ஒரு காமெடி ஹோல்சமான படம் தான். இதுல வில்லன்ற மாதிரி எல்லாம் இல்லனாலுமே கூட நான் யாரை சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க தனியா போற நீயும் கிரவுட் தான் உள்ள வாடா. எஸ், இந்த படத்துல வர டாக்டர் கேரக்டர் கைலாஷ் நியாயமா பார்த்தா ஒரு பேஷண்டா இருக்க தெனாலி குடும்பத்தோட வெக்கேஷன் போற டாக்டர் கைலாஷ் குடும்பத்தை தொந்தரவு பண்ண கூடாதான். ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட பேஷண்டா போறவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஆனா தெனாலி அவர் போராடத்துக்கெல்லாம் போய் அவரோட ஃபேமிலிக்குள்ளாரவே குத்த வச்சு உட்காந்துருவாப்ல. சோ இதனால தன்னோட பீஸ் ஆஃப் மைண்டை இழந்து போற டாக்டர் கைலாஷ் தெனாலியா ஆரம்பத்துல இருந்து சென்னைக்கு அமைச்சு வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாப்ல. ஒரு கட்டத்துல தொல்லை தாங்க முடியாம போலீஸ்ல மாட்டி விடுறது, கடைசில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம கொல்லுறது, பாம்பு வைக்கிற நிலைமைக்கே போயிடுவாப்ல மனுஷன். இவ்வளவும் பண்ணாலும் நியாயம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அது கைலாஷ் பக்கம் தாங்க இருக்கும். ஏன்னா வெக்கேஷன் போன இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றது, ஃபேமிலிக்குள்ள ஒருத்தராவே மாறுறது, ஆல்ரெடி நிச்சயம் பண்ண போற டாக்டர் கைலாஷோட தங்கச்சியை லவ் பண்றதுன்னு ஹீரோ தெனாலி கேரக்டர் தான் பல சில்மிஷ வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த படத்துலயும் எங்கேயுமே நமக்கு என்னையா இந்த தெனாலி கேரக்டர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெனாலி மேல நமக்கு வெறுப்பு வராது. டாக்டர் கைலாஷ் மேல தான் வெறுப்பு வரும். இப்ப அவனுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். போலீஸ் அவனை முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. இந்த குதிகால் இருக்குல்ல, குதிகால் அதுல லட்டிய வச்சு பட்டார் 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 நடிப்பாங்க. அப்புறம் இந்த நெயில் இருக்குல்ல, நகம் நகம், அதை ஒவ்வொன்றையும் அந்த கட்டிங் பிளேயரை வச்சு அப்படியே புட்டிங்கி 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 எடுப்பாங்க. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். You seem to be enjoying it. Yes, I am enjoying it. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா?
இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு காரணமும் எகைன் கிரேசி மோகன் சார் தான். இவர் தான் இந்த படத்துக்கு டயலாக் அண்ட் ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு. 2000ல வந்த படங்க இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு அண்டர்ரேட்டட் படம்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த பஞ்சதந்திரம்க்கு இருக்க கிரேசியான டாக் எல்லாம் இந்த படத்துக்கு இருக்கிறது இல்ல. பட் இதுவும் பஞ்சதந்திரத்துக்கு நிகரான ஒரு படம் தாங்க. எப்பா இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் பார்க்கலன்னு ஒரு அட்டெண்டன்ஸை போடுங்க, மஸ்ட் வாட்சுங்க. இந்த மகான்ல ஒரு மேட்டர் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்றேன். 2022ல இந்த கொரோனா முடிஞ்சு அந்த டைம்ல ஓடிடில ரிலீஸ் ஆன ஒரு படங்க. சை தியேட்டர்ல வந்திருக்கனால அப்படின்னு தோண வச்ச ஒரு படமும் கூட. as usual மகான் காந்தி மகான் தனக்குன்னு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சரக்கு தம்மு சூதாட்டம்னு தனக்குனே ஒரு சரக்கு சாம்ராஜ்யத்தோட கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்னு வாழ்றாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை எதிர்க்கணும்னு நியாயம் தர்மம் சத்தியம் பொய் சொல்லக்கூடாது குடிய ஒழிப்புன்னு காந்தியோட வழியை பின்பற்ற அவரோட மகன் வந்து நிக்கிறான். நாங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த கான்செப்டுக்கு பக்காவான ஒரு படம்னா அது மகான் தாங்க. பெர்ஃபெக்ட் பிளாக் கேரக்டர் மகான் தான் ஹீரோ, பெர்ஃபெக்ட் ஒயிட் கேரக்டர் தான் வில்லன். பட் நாம தப்பு பண்ற ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், நல்லது பண்ற அந்த மகன் கேரக்டருக்கு சே என்னையா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹேட் பண்ணுவோம். ஐ திங்க் கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தை எழுதும் பொழுதே இதோட கோர் கான்செப்டே இதுவா தான் இருக்கணும்னு நினைச்சு எழுதியிருப்பாரு போல. அதாவது வளமையா ஹீரோவா காட்டுற ஒருத்தன் வில்லன், வில்லனா காட்டுற ஒருத்தன் ஹீரோ. ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி காந்தியோட 2 லைன்ஸ் போடுவாங்க. அதுலயே இந்த ஹீரோ வில்லன் கான்செப்ட உடைக்கிறது தான் இந்த படம்னு சொல்லாம சொல்லிருப்பாப்ல. தவறுகள் செய்ய அனுமதிக்காத சுதந்திரம் சுதந்திரமே இல்ல. போலீஸ் என்கவுண்டர்ப்பா, போலீஸ் ஒப்புள்ள போலீஸ்பா. பேயில போமா சிறப்பு தனிப்படை. நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். ஆடவும் ஆரம்பிச்சிட்டேன். அப்பா ஆட்டம் அருமைடாங்க. இந்த படத்துல ஒரு மேட்டர் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா பொதுவா இந்த மாதிரியான கேங்ஸ்டர்ஸ் மூவி இல்ல ஹீரோ எப்படி பழி வாங்கினாரு, கொலையை எப்படி மறைச்சாரு, எப்படி கொள்ளடிச்சாரு, இந்த மாதிரியான மூவில எல்லாம் அதுல வர அந்த போலீஸ் கேரக்டர் இருக்குல்ல அவங்க பக்கம் தான் என்னைக்குமே நியாயம் இருக்கும். ஏன்னா படம் பூரா ஹீரோ தப்பு தான் பண்ணின்னு இருப்பாரு, அதை அவங்க தடுப்பாங்க. ஆனா ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் மறக்க வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோ பண்ற தப்புக்கு பிளாஷ்பேக்ல ஒரு நியாயமோ இதுதான் நடந்தது. இல்ல அந்த போலீஸ் கேரக்டர் கொஞ்சம் ரூடான ஆளு, இதெல்லாம் பழி வாங்குறதுக்காக தான் அவர் பண்றாருன்னு போலீஸ் கேரக்டருக்கு எதனால ஒரு வீக்னஸ் வச்சு அந்த போலீஸ் கேரக்டரையே டம்மி பண்ணி தப்பு பண்ற ஹீரோ கேரக்டரை பெரிய கேரக்டர்ன்ற மாதிரி காட்டிடுவாங்க. பேட் இன்ஸ்பெக்டர் அண்ட் தி ரவுடி. இதனாலேயே ஹீரோ என்னத்தான் தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் சப்கான்ஷியஸா நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா இந்த ரியல் வேர்ல்டுல இந்த சட்டம் நியாயம் இந்த போலீஸ் எல்லாம் இருக்கதால தான், இதுக்கு கட்டுப்பட்டு இருக்கதால தான் நம்ம எல்லாருமே எத்திக்கலா நடந்துக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறக அடிப்போம் நாங்க. பட் ஹியூமன் நேச்சரை எப்படி பிஹேவ் பண்ணுனா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதுல இருந்து சரியான வழியிலயோ தப்பான வழியிலயோ தப்பிக்க மட்டும் தான் பார்க்கும். சோ ஒரு படத்துல நம்மளால பண்ண முடியாததெல்லாம் ஹீரோ பண்ணும் பொழுது நம்மள அறியாமலே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இப்போ இந்த மாஸ்க்னு ஒரு படம் வந்ததுல கவினோட படம், அதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் சீன் இருக்கும். அந்த சீன்ல இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா காட்டியிருப்பாங்க. சும்மா போய் பார்க்கலன்னா பாருங்க, நல்ல படம் தான். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை பத்தியாவது தப்பா பேசலாம். துருவங்கள் 16 தமிழ் சினிமால வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படங்கள்ல இந்த படமும் ஒன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை இன்னுமே பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க, ஒர்த்தா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரினா ஒரு 16 மணி நேரத்துல நடக்கக்கூடிய சீக்வல் ஆஃப் ஈவென்ட்ஸ் எல்லாமே கிரைம்ஸ் தான். சோ போலீஸா இருக்கக்கூடிய ரஹ்மான் அதை தேடி போவாப்ல, அவர் கூட இன்னொரு போலீஸும் இருப்பாரு. சோ அந்த தேடுதலோட முடிவுல அந்த கொலைகாரனை பிடிக்கலான்னு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல ரஹ்மான் தன்னோட ஒரு காலை இழந்துடுறாரு. இப்போ பிரசன்ட்ல ஒருத்தர் ரஹ்மானை தேடி வராரு. அது யாருன்னு பார்த்தா அந்த ரஹ்மான் கூடவே ஒரு போலீஸ் இருப்பாருன்னு சொன்னேன்ல, அவரும் அதே ஆக்சிடென்ட்ல மாட்டி அவரோட மொத்த முகமும் செதஞ்சு போய் 5 வருஷமா கோமால இருந்து மொத்த முகமும் மாறி வருவாரு. ஏன்னா ஸ்டில் அந்த கேஸ் ஓபன்ல தான் இருக்கும், கொலைகாரன் யாருனே கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க. சோ அதை தேடி தான் இவர் வருவாரு. இவர் வந்து பார்த்தா அந்த மொத்த ஈவென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணமா ஒரு ரஹ்மானோட மகன் தான் இருந்திருப்பாரு. அவரை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாம விட்டுருப்பாரு ரஹ்மான். சோ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஹ்மானை அவர் சுட்டு கொன்னுருவாரு. இப்போ இந்த கதையில ஹீரோ யாரு வில்லன் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது. வில்லன் யாருன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதுல, அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த படத்தை ரஹ்மானோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்திருப்போம். அதுபடி பார்த்தா கிளைமேக்ஸ்ல வந்து சுட்டுக் கொள்ற அவரோட நியாயம் சரியாதான் இருக்கும். ஏன்னா அவரோட வாழ்க்கையே தொலைக்கிறதுக்கு காரணமா அந்த ரஹ்மான் அவர் சுட்டுக் கொள்றாரு, அதுக்காக தான் வந்திருப்பாரு. இந்த பாயிண்ட படத்துலயுமே கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக்ல சொல்லுவாங்க. மேபி என் ஸ்டோரிய கௌதமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லியிருந்தா அதுல நான் தான் வில்லன். ஹூ நோஸ். உண்மையா சொல்லணும்னா இந்த படம் இந்த கண்டென்ட்டுக்குள்ள வருமானு தெரியல. ஆனா படம் ஒருத்தா இருக்குங்க, பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் நாராயண், இவரோட முதல் படங்க இது. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஆனா அவர் இதுக்கப்புறமா எடுத்த எந்த ஒரு படமுமே பெருசா இல்ல. ஹோப் நம்புவோம் ஃபியூச்சர்ல எதனாவது ஒர்த்தா பண்ணுவாருன்னு. சோ பாருங்களேன், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதையை யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோன்றதுல தாங்க இருக்குது. நான் இப்போ சொன்னேன்ல 10 படங்கள், இந்த படங்கள் எல்லாம் ஒரு சில படத்துல ஹீரோ தப்பு தான் பண்றாருன்றது தெரிஞ்சிருந்தும் நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். வில்லன் சரியா தான் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சிருந்தும் நம்ம ஹேட் பண்ணுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா
ஒரு சில படத்துல எல்லாம் ஏன்பா வில்லன் சரியா தான் இருக்காரு, ஏன் ஹீரோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோ ஹேட் பண்ணுவோம். யூசுவலி இப்படிப்பட்ட படங்கள்லாம் ரைட்டிங்ல மொக்கையான படம் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா ரைட்டிங்ல அந்த ஹீரோ வில்லனோட நியாய தர்மங்கள்லாம் மறந்து படம் பார்க்க வைக்கிறாங்கல்ல, அதுதாங்க கிரேட், அதுதாங்க பெஸ்டான ரைட்டிங். சரிங்க, இப்போ இது உங்களோட டர்ன். ஹீரோ தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும், வில்லன் சரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும். போத் ஃபிளாஷ்பேக் அண்ட் பிரசன்ட். ஆனா தப்பு பண்ற கேரக்டரை நம்ம ஹீரோவாவும் சரியா இருக்கக்கூடிய கேரக்டரை வில்லனாவும் போர்ட்ரேட் பண்ண இந்த 10 படங்களை தவிர வேற எதனாவது படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஸ்பேம் பண்ணிட்டு போங்க. உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தமிழ் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வில்லி பாட்டி சிவா ஹீரோ ஆகணுன்றதுக்காக தான் வில்லியா இருப்பாங்க. அதுல பாருங்க வில்லனோட மோட்டிவ் கரெக்டா இருக்குதுல, அப்படிப்பட்ட படங்கள். உங்க வாய் ப்ரோ இஷ்டமே நீ கொடுத்துங்க. அப்புறம் என்னங்க, நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குங்க, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல அடுத்து மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த ஊர்ல பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்களா மெட்ராஸுக்கு போய் ஹீரோ ஆயிரானுங்க, பஞ்சு டைலாக் பேசுறானுங்க, குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறானுங்க. அட இது கூட பரவாயில்ல, ஒரே ஒரு படத்துல ஹீரோவை நடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2011 நான் தான் சிஎம்னு எல்லா டிவி போட்டியிலும் பேட்டி கொடுத்துறாங்க.